அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வருகின்ற 2ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி நடக்க இருக்கின்ற விசிகா சார்பாக நடக்க இருக்கின்ற மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த இருக்காங்க. அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடக்குது. இது நிறைய அரசியல் விமர்சகர்கள், நிறைய அரசியல் நிபுணர்கள், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் சீட்டை அதிகப்படுத்துவதற்காக, திமுகவிடம் சீட்டை அதிகப்படுத்துவதற்காக இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டணியில் பேரம் பேசுவதற்காக இந்த மாநாட்டை நடத்துகிறாரு திருமாவளவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாதுங்க. நல்ல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது முழுக்க அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. திமுகவின் ஆதரவால் தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. அதாவது திமுகவே நடத்த சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் இந்த மாநாடு நடத்துகிறாங்க. எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக திருமாவளவன் அவர்கள் சைன் போட்டபடி ஒரு லிஸ்ட்டு ஒன்று அவுட் ஆனிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ அமைப்பில் உள்ள ஒரு முக்கியமான நபர்களுக்கு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ அமைப்பை இதில் ஒருங்கிணைப்பதற்காக, இந்த மாநாடின் மூலமாக கிறிஸ்துவ அமைப்பையும் ஒருங்கிணைப்பதற்காக அந்த அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு. அதனால் சரி, இதில் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் கட்சி தேர்தல் அரசியலில் முதல் அரசியலை சந்திக்க இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஹிந்து, விஜய் அவர்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினு. ஸோ அந்த மதம் சார்ந்த ஓட்டுகள், பெரும்பாலும் சிறுபான்மையினர் ஓட்டுகள் திமுகவிற்கு தான் வருடம் எல்லா எலெக்ஷன்லையும் விழுவோம். ஸோ இந்த டைம் விஜய்க்கு அந்த கிறிஸ்தவ ஓட்டுகள் விஜய்க்கு மாறிவிடக்கூடாது என்பதற்காக அந்த உள்நோக்கத்துடன் இந்த மாநாட்டின் மூலமாக அவர்களையும் ஒருங்கிணைக்கிறார்கள் இவர்கள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு டாஸ்மாகும் லீவு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் பிளானிங்கோட தான் நடக்குது. அதில் நான் சொல்கிறேன், முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்வார். கலந்து கொண்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க மத்திய அரசே மதுவிலக்கை கொண்டு வா அப்படின்னு இவங்க கோஷம் போடுவாங்க. அதை தான் முன் வச்சு இந்த மாநாடு நடத்துவாங்க. இதற்கும் நம்ம தமிழக மக்கள் செவி சாய்ப்பார்கள். இதுதான் இங்கே காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் வேற நம்ம திருமாவளவன் அண்ணன் வேற துணை பிரதமர் ஆகிறாராம், பிரதமர் ஆகிறாராம். அவர் பேசியிருக்காரு, அதையும் கேட்டுவாங்க. முதல் நாளிலே இதை கூட்டணியோடு சேர்த்து பார்க்காதீர்கள், தேர்தலோடு சேர்த்து பார்க்காதீர்கள், இணைத்து பார்க்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா இவங்க இல்ல, இப்படி காய் நகர்த்துறாரு, அப்படி காய் நகர்த்துறாரு, திமுக அவர் விட்டு வெளியே வர போறாரு, எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு, டெப்டி சிஎம் வாங்கிட்டாரு. நான் பிரதமராகலாம் ஆசைப்படுறேன், நீ போய் துணை முதல்வர். ஏன் எய்மே வேற. நீ என்ன டெப்டி சிஎம் சொல்றது, துணை முதல்வர்? ஏன் பிரதமராக எனக்கு தகுதி இல்லையா? பிரதமர் ஆவதற்கு நான் ஆசைப்படக்கூடாதா? மோடி இந்தியாவின் பிரதமராகலாம், திருமாவளவன் பிரதமராக கூடாதா? இல்லனா அட்லீஸ்ட் ஜெகஜீவன் ராம் மாதிரி ஒரு துணை பிரதமராகும். அதுல எங்க எய்மே. அதாவது மதுக்கடைகளை நடத்துவது, அந்த ஃபேக்டரியை நடத்துறது நம்ம திமுகவும் அதிமுகவும் தான். திமுகவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர் பாலு அவர்கள் நடத்துகிறாங்க, நிறைய பேர் நடத்துகிறாங்க. அதிமுகவிலையும் அதே மாதிரி நடத்துகிறாங்க. இந்த 2 கட்சியும் தான் அந்த மாநாட்டுக்கு அழைத்திருக்கிறார் நம்ம திருமாவளவன் அவர்கள். பாருங்கள் அவரோட அரசியல் எப்படி இருக்கிறது அப்படின்னு. அதாவது குஜராத்தில் மதுவிலக்கு, குஜராத்தில் யார் ஆள்றா? பாஜக ஆளுது குஜராத்தை. குஜராத்தில் மதுவிலக்கு அமலில் இருக்கிறது. அதே மாதிரி பீகாரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ஆள்கிறார், அங்கேயும் மதுவிலக்கு அமலில் இருக்கிறது. இது மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதில் எப்படி மத்திய அரசு கொண்டு வர முடியும் மதுவிலக்கை? உங்களுக்கு தமிழ் மக்கள் மேலேயும் தமிழ்நாட்டு மேலேயும் அக்கறை இருக்குன்னா திமுகவை மதுவிலக்கு கொண்டு வர சொல்லுங்க. இங்கே தாராளமாக கொண்டு வரலாம். திமுக நினைச்சா மதுவிலக்கை அமல்படுத்தலாம். இங்கே அதை விட்டுட்டு மத்திய அரசை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நாடகத்தையும் தமிழ் மக்கள் நம்புவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க. முழுக்க கிறிஸ்தவர்களின் வாக்கு வங்கிகளை சிதற விடாமல், அதாவது விஜய் பக்கம் போய்விடாமல் தடுப்பதற்காக மட்டுமே இந்த மாநாடு நடத்துகிறார்கள் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.